Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கேசரி தாங்க. கேசரியில ஒரு டிஃபரண்டான முறையில் செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு வாணல் வச்சுக்கங்க. 1 கப் ரவை எடுத்துக்கங்க. 1 கப் ரவைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. இந்த நெய்யிலே அடுப்பு வந்து லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணுங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது தாங்க உங்களுக்கு கரெக்டான பதத்தில் ரவை வறுபடும். இப்போ கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்கணும். கடலை மாவு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுக்கணுங்க. அந்த ரவை கூட சேர்த்து வதக்கி எடுக்கணும். இப்போ நம்ம கடலை மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கருகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கணும் ரவை. இப்போ நான் கலர் பவுட்ரு சேர்க்குறேங்க. கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, தேவையான அளவுக்கு. அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பால் பவுட்ரு சேர்க்குறேன். இப்போ 1 கப்பு ரவைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்தா போதுங்க. இதுவே போதும். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரவையே எடுத்துக்கலாம். திரும்பவும் அதே வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, தேங்காய், பாதாம் பருப்பு இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காய் வந்து நான் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதையும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக பொன்னிறமாக வதக்கிடுங்க. கூடவே திராட்சை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கேசரினாலே திராட்சை போட்டால் தான் அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம அதுக்கு திராட்சை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. எல்லாமே பொன்னிறமாக ஆனது நம்ம எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். நம்ம முன்னாடியே வச்சுருக்கிற ரவை கூடயே இதையும் சேர்த்துக்கலாம். அந்த நெய்யோடையே சேர்த்துக்கலாங்க. அந்த ரவை கூட இந்த முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணுற இந்த ரவையை நம்ம எல்லாத்தையும் வந்து செய்ய போகிறது இல்லைங்க, திட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு சர்க்கரை சேர்க்குறேங்க. இது கரெக்டான சர்க்கரை தான். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூடுதலாக ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் 1/4 கப்பு 3/4 கப்பை கூட சேர்த்துக்குங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி அதையும் கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது மாதிரி நீங்கள் கலந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ தேவையோ நம்ம கேசரி உடனே போட்டு செஞ்சிடலாங்க. 1 மாதத்துக்கு கூட வீணாகாது உங்களுக்கு. இது மாதிரி டப்பாவில் போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா, இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 மாதம் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. எப்போ தேவையோ அப்போ போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வாணல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 கப்பு ரவை சேர்க்க போகிறோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற ரவையிலேருந்து அளவு எடுக்க போகிறோங்க. இப்போ அந்த தண்ணியிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நல்லா தண்ணி சூடாகும் போது உங்களுக்கு நெய் அதுவும் கூட கரைஞ்சிடும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற ரவையிலேருந்து அளந்து எடுக்க போகிறோங்க. இப்போ அதில் தான் 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன் நான். முன்னாடி நம்ம வதக்கி வச்சுருக்கிற ரவை அப்படியே சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம வதக்கினதுக்கப்புறம் ரவையில் எல்லாம் கலந்ததுக்கப்புறம் நம்ம அளந்து எடுக்கணும். இப்போ நான் அது மாதிரி தான் 1 கப்பு ரவைக்கு நான் 1/2 கப்பு தண்ணி வச்சுருக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாமே நம்ம சேர்த்ததுனால நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லைங்க. நீங்கள் கூடுதலாக நெய் ஒன்றா சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் கலக்க தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வேகட்டுங்க. கட்டி கூட கட்டாதுங்க. உங்களுக்கு அழகாக சூப்பராக உங்களுக்கு கேசரி கிடச்சிடும். அடியும் பிடிக்காது. ஏன்னா நம்ம நெய்யெலாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு அடியும் பிடிக்காது. சூப்பரான ஒரு கேசரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலர் உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா கூடுதலாக கொஞ்சம் கலர் பவுட்ரு சேர்த்துக்குங்க. நான் கூடுதலாக மேலே நெய் விடுறேங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு கேசரி. நம்ம தண்ணியில் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதுங்க. சூப்பரான ஒரு எம்மியான கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.